ஹாய் விவர்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஃபிஷ்ஷோட அன்பாக்சிங் தான். நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். நம்ம வந்து பீட்டா ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சீசனுக்கு வந்து நம்ம கப்பீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு நமக்கு. அதுவும் எக்ஸாட்டிக்ஸ் கப்பியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அதனால் நம்ம கப்பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கப்பீஸ் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா சூப்பராக தெர்மாக்கோல்லாம் வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக்கிங்குள்ளே இன்னொரு பேக்கிங் வச்சுருக்காங்க. நல்லா பார்க்க இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ட்ராகன் ஃபிஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ப்ளூ ட்ராகன் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. இது சைஸ் வந்து சின்ன சைஸ் தான் இருக்குது. பட் நம்ம இதை வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ப்ரீடிங் பண்ண போகிறோம். உடனே ப்ரீட் பண்ண போகிறதில்ல. அதனால் நமக்கு ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற தண்ணிக்கும் நம்மளோட தண்ணிக்கும் நம்மளோட டெம்பரேச்சருக்கு வந்து செட் ஆகணும். அதனால் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நம்ம ப்ரீடிங் பண்ணுவோம். ஸோ நல்லா இருக்குது. ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஆக்டிவாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சில்லி மொசைக் ஃபிஷ்ஷு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு பார்க்கும்போது ஃபீமேல் அண்டு மேல் ரெண்டுமே இருக்குது. இதுவும் நல்லா ஆக்டிவாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபுல் ரெட்டுக்கும் ஆல்பினோ ரெட்டுக்கும் ஒன்று வித்தியாசம் என்னென்னா அது ஒரு ஐ தான். ஆல்பினோக்கு பார்த்தீங்கன்னா ஐ வந்து ரெட் கலரில் இருக்கும். இதோட வந்து பிளாக் ஐ ரெட் ஃபுல் ரெட்டு சொல்லுவாங்க இது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பார்க்கலாமா. ஸ்னேக் ஸ்கின்னு சொல்கிற எல்லோ கலர் டெய்ல் உள்ளது வாங்கியிருக்கோம். பாருங்கள், இது வந்து ஸ்கின்னுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு டோன் வந்திருக்கும். ஸோ அதனால் இதோட பேர் வந்து ஸ்னேக் ஸ்கின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ். இது டம்போ இயர் ஆல்பினோ ரெட்டு டம்போ இயர். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இயர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்திருக்கும். இயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் வந்து இதுதான். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெட் கலர் கேப் இருக்கும் அதில். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ப்ளூ ஃபிஷ்ஷு. எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது ஃபிஷ்ஷஸ்ஸு. சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிளாக் கலர் மாதிரி தெரியலாம். பட் இது வந்து ஃபுல்லாக ப்ளூ. இது எலக்ட்ரிக் ப்ளூன்னு சொல்லுவாங்க. சூப்பராக. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ் வந்து அடுத்தது பார்க்குறீங்க ப்ளூ லேஸ் வாங்கியிருக்கோம். ப்ளூ லேஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது ஃபிஷ்ஷஸ்ஸு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 டைப்பு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இதை உடனே வந்து ப்ரீட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்மளோட அட்மாஸ்பியருக்கு அது செட் ஆகணும். அது செட் ஆகிறதுக்கும் அது வந்து நம்ம ப்ரீட் பண்ணுற ஸ்டேஜுக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து மொய்னா கல்ச்சர் வாங்கியிருக்கோம்.
மொய்னா கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து லைஃப் ஃபீட் கொடுக்குறதுக்கு மொய்னா கல்ச்சரும் வாங்கியிருக்கோம். இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த சின்னோண்ட கீழே பார்த்திங்கன்னா சின்னோண்டா ஓடிட்டுருக்கோம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட டப்பில் மாற்ற போகிறோம். இதை வந்து நம்ம உடனே வந்து நம்ம தண்ணியில் விடக்கூடாது. கொஞ்சம் வந்து நம்மளோட டெம்பரேச்சருக்கு செட் ஆகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வந்து போட்டு அதோட டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் கொண்டு வந்துட்டு அப்புறமா தான் நம்ம அதில் போடணும். வாங்க பார்க்கலாம். மேல் தனியாக ஃபீமேல் தனியாக வந்து ஒரு பெரிய பாக்கெட்டில் போட்டு தனித்தனியாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இதுதான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிற செட்டப்பு. இது நம்ம தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து தண்ணிலாம் ஃபுல்லாக பிடிச்சி அதில் வந்து உப்புலாம் போட்டு லைவ் பிளான்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 பெரிய டப்பு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்றில் வந்து மேல்ஸு, இன்னொன்றில் வந்து ஃபீமேலு. இது ரெண்டையும் தான் நம்ம இப்போ பிரித்து இதில் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சரோட செட் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியில் அப்படியே கவரோட போட்டு வச்சுருக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபீமேலு இந்த ரெண்டு டப்பில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து நான் ஃபீமேல்ஸ் எல்லாத்தையும் இந்த டப்பில் வந்து ஓப்பன் பண்ணி விட போகிறேன். ஸோ அதனால் இந்த டப்லேயே வந்து நம்ம இதை வந்து இந்த தண்ணிக்கு அப்படியே செட் ஆகிற மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்க போகிறோம் ஒரு 10 நிமிஷம். இப்போ இதை நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க அக்வாரியமில் பேக் பண்ணி அனுப்பும்போது அவங்களோட தண்ணியோட டெம்பரேச்சர்லாம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அதே டெம்பரேச்சர் தான் இங்கேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ அந்த தண்ணியிலேருந்து நம்மளோட இங்கே இருக்கிற தண்ணிக்கு நம்ம உடனே இம்மீடியட்டாக எடுத்து மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை ஷாக் ஆகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டெம்பரேச்சர் வேறு டெம்பரேச்சர் திடீர்னு கூலிங்காகவோ இல்லை திடீர்னு வந்து சூடாகவோ அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உடனே வந்து ஷாக் ஆகிற மாதிரி வரான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கூட இதுக்கு வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஷாக் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கவரோட கொஞ்ச நேரம் அதை வச்சு இந்த தண்ணியும் நம்மளோட தண்ணிக்கு டெம்பரேச்சரை வந்து செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி விடுறோம். ஓகே, நம்ம மேல் தனியாக ஃபீமேல் தனியாக நம்ம வந்து தனித்தனியாக எந்த டப்பில் நம்ம மேலே விட போகிறோமோ எந்த டப்பில் நம்ம ஃபீமேல் விட போகிறோமோ அந்தந்த டப்பில் அந்த பாக்கெட்டோடு நம்ம போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் வந்து இந்த டெம்பரேச்சருக்கு வந்து உள்ளே இருக்கிற தண்ணிக்கும் அந்த ஃபிஷ்ஷு வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டுருலாம். தண்ணியில் கவரோட வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி டப்பில் வந்து விட்டுருலாம்.
இப்போ நம்ம ஃபிஷஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி நம்மளோட டப்பில் குக் போட்டாச்சு. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபீமேலு, இதில் இருக்கிறது எல்லாமே வந்து மேலு. ஸோ இந்த கப்பீஸ் பற்றி நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.